பகவத்கீதையில் 9வது சாப்டரில் 2வது ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த 9வது சாப்டரில் அவர் என்ன சொல்லின்னு இருக்காருன்னா, பக்தி யோகம் தான் ரொம்ப சிறந்த வழி, அதுதான் ஈஸியானது, சுகிருதமானது, இனிமையானது எல்லாம் சொல்லின்னு இருக்கார். ஆனால் வெறும் பக்திங்கிறது வெறும் பேசின்னு இருந்தால் போகாது, பக்தி முத்தணும். பக்தி முத்தி கலங்கி அப்படியே பைத்தியம் பகவான்கிட்டே இருக்கணும், அந்த ஞானியாக மாறிடணும். யார் மாதிரி? விதுரன், சஞ்சயன், துருவன், பிரகலாதன், நிறையா பேர் இருக்கல, உத்தவர், எல்லோரும் எப்படி பகவான்கிட்ட பைத்தியமாக இருந்தாலும் விதுரன் வாழைப்பழத்தை கொடுக்காம தோழியை கொடுத்தான், அந்த அளவுக்கு பகவானை பார்த்தா நம்ம அப்படியே மறந்துடணும். அதுதான் பக்தி யோகம்னு இந்த 9வது சாப்டரில் சொல்லின்னு இருக்கார். அதுக்கு என்ன, அதுவும் எதே ஈஸிங்கிறார். அவரோட திருநாமத்தை சொல்கிறதோ, சாம சங்கீர்த்தனம் சொல்கிறதோ, மாலை தொடுக்கிறது, கோலம் விடுறது, இதெல்லாம் என்ன கஷ்டமான காரியமா? பட் அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். அவளாம் என்ன பண்ணுவாளாம்? ஆழ்வார்கள்லாம் அவர் திருமணியை தழுவணும், அவர் அடையணும், அவர் நாமத்தை சொல்லின்னு இருக்கணும்னு அப்படியே பெதற்றுவாளாம். எனக்கு காட்சி இப்போ கொடுத்தே ஆணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் கதறுவாளாம். அது மாதிரி யாரெல்லாம்? ஆழ்வார்கள் எல்லாருமே அப்படி தான். அதுதான் இந்த 9வது சாப்டரில் பக்தி யோகத்தை பற்றி அவர் சொல்கிறார். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் என்னென்னா, பகவான் என்ன சொல்கிறாருன்னா, தன் அடைய வேண்டிய இடம், அவனை அடைய வேண்டிய வழி, இது ரெண்டு எது வழியாக முடியும்னா பக்தி யோகம் மட்டும்தான். அந்த பிரயாணம் பக்தி யோகம் வழியாக பிரயாணம் செஞ்சால் எப்படி இருக்குமா? சுகமாக இருக்கும், சுலபமாக மோட்சம் கிட்டும், பாதை ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த பக்தி யோகம் மார்க்கத்தில் எது ரொம்ப எப்படி இருக்கும்னா, உபாசனம் பக்தி எப்படி இருக்கும்னா ராஜயோகமாக. ராஜயோகம் தான் ராஜானா பெஸ்ட்டு தானே. அதே மாதிரி ராஜகுஹ்யம், ராஜ ரகசியங்கள் பல இருக்குது, அதில் ராஜா போன்ற ரகசியங்கள் தான் பக்தி யோகங்கிறான். நம்ம இங்கே சாதாரண ராஜா குடிமக்கனை சொல்லலை. இந்த ராஜ வித்யா குஹ்யங்கிறது சாதாரண அரசர்களால் உள்ளது இல்லை. அந்த பக்தி யோகத்துக்குள்ள வழியை நன்னா தெரிஞ்சின்றவா தான். சுவாமி, அவர் பகவான் தான் சுவாமி, நான் தாசன் அப்படின்னு நல்ல எண்ணம் வரணும். அது யாருக்கெல்லாம் தோன்றதோ அவளாமே ராஜா தான். ராஜான்னு தனியாக பக்தி யோகத்துக்கு கிடையாது. யாரெல்லாம் பகவான்கிட்டே அவர் தான் பெரிய, அவருக்கு தான் எல்லாம், நான் அடிமை, நான் செய்யறதெல்லாம் பகவானுக்காக தான், பிரீத்திக்காக தான், அந்த புத்தி வந்துட்டே இருக்கிறவா தான் ராஜா. அப்புறம் ரகசியம், அந்த ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னா அவள் தான் ராஜா. ரகசியம் ராஜ ரகசியம் அதுதான். பக்திக்கு தகுதிப்படுத்தவர்கள் எல்லாருமே ராஜா தான். சொத்து இருக்கிறவா எல்லாம் ராஜா இல்லை, ஆர்டினரி சொத்தெல்லாம் இல்லை, பகவான் தான் சொத்து அப்படின்னு தெரிஞ்சவா தான், அந்த ரகசியம் தெரிஞ்சவா தான் ராஜா. அதுவும் எப்படி இருக்கணும்? கிருஷ்ண கைங்கரியத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கணும், அவள் தான் ராஜா. கிருஷ்ணர் தான், அவர் இருக்கிற இடம் தான் நாடு, கோவில் தான் நாடு, அதுக்கு நம்ம பணிவிடை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கணுமா. அதுதான் இந்த ராஜ வித்யா ராஜகுஹ்யம் இந்த 9வது சாப்டரில் அவர் சொல்லின்னு இருக்கார். அப்புறம் உத்தமம் பவித்திரம் சொல்கிறார் இல்லையா. உலகத்துலேயே எவ்வளோ விதமான அழுக்குகள் இருக்குது. அழுக்குன்னு நம்ம மேனியில் உள்ள அழுக்கு இல்லை, பாவ புண்ணியங்கள், பிறப்பிறப்பு, சுகதுக்கம் எல்லாம் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் கடந்து போகணும். அதுக்கு பக்தி யோகம் பண்ணி பிராட்டி தான் பவித்திரம். பகவான் உத்தம பவித்திரம். அவளை தாயார் மூலமாக பகவான் அடையிறதுக்கு என்ன வழின்னா பக்தி யோகங்கிறத புரிஞ்சுண்டு நம்ம இந்த பாவ புண்ணியத்தை கழிச்சுட்டே வரணும். அதுதான் உத்தமம் பவித்திரம் அப்படின்னு இந்த சொல்கிறார். அது அப்படி பண்ணால் அது என்னையே பிரத்யக்ஷமாக காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறார். இது வரைக்கும் நம்ம பகவான் வெறும் பார்க்குறோம், பட் நம்ம கண் முன்னாடி பிரத்யக்ஷமாக வராரா? இல்லை. அதுக்கு இந்த பக்தி யோகம் ரொம்ப திளைச்சாதான் முடியும் அப்படிங்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், நான் தான் உன்னை பார்த்துட்டே இருக்கேனே, அவனை நான் பக்தியே பண்ணலையே அப்படிங்கிறான். நீ பக்தி பண்ணலை, என்ன நீ பார்க்குற, இதனால் மோஷம் கிடைச்சிடும் நினைக்கிறியா? கிடையாது. நீ பார்த்ததுனாலலாம் மோஷம் கிடையாது. நீ பக்தி யோகம் பண்ணினாத்தான் அந்த ஒரே வழி தான் என்ன அடையிறதுக்கு. நீ பார்த்துட்டு இருக்க, அவ்வளவுதான். ஆனால் நீ அதை பற்றி தெரிஞ்சு நீ பக்தி ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பகவானை காட்டி கொடுக்கும். அப்படியே அவளை அடையணும், அது ஒன்றே சாதனம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கணும். அப்போ அந்த வழி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா இல்லை, ரொம்ப இனிமையாக சுகமாக இருக்கும். ஏன்னா பக்தி யோகங்கிறது என்னது? பகவானை அவரோட நாமத்தை சொல்கிறது. அதான் சொல்ல ஆண்டாள் பாடின மாதிரி
எல்லாமே பகவான். மனம் எல்லாமே திங்கிங்கோ, மாலை தொடுக்கிறது, பாடுறது, எல்லாமே பகவானுக்கு பகவானுக்கு நினச்சிட்டே இருந்தோம்னா அந்த சுகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஈஸியானது. நமக்கு என்ன கோவிலில் போய் கைங்கரியம் பண்ணுறது கஷ்டமா? ஒரு கோலம் போட்டோன்னு இருக்கு, பண்ணுறது ஈஸி தான். அதுக்கு மனசு நான் உள்ள நுழையணும், செய்யணும், பகவானுக்காக நம்ம கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கணும். அப்படி நினச்சி மோட்சம் அடைஞ்சிட்டாக்க அது அழிவற்றது. அதோட பலன் எப்படி? அழிவே கிடையாது. திரும்பி பறக்க போகிறதே இல்லையே, நோ பிறப்பு இறப்பு. அதனால் அது அழிவற்றது. அதனால் பக்தி யோகம்தான் சிறந்த வழி 9வது சாப்டரில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்.